நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் நியூ டே லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய ஆண்டவரே பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதே என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பராமரிப்பினால் எங்களுடைய ஆவியை நீர் காப்பாற்றுகிறீர். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் கடல் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்தன் இயேசுவின் அன்பதையே எண்ணும் வேளையில் ஆனந்தமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால் மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே. மன்னன் கிறிஸ்தேசுவையே எந்தன் இயேசுவின் அன்பதையே இன்னும் வேளையில் ஆனந்தமே. அழைத்த பாதையில் தளர்ந்த வேளையில் அன்பின் மொழியால் பேசினாரே. புது ஜீவனும் நிறைவாய் அளித்ததினால் புண்ணியனை போற்றிடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதையே எண்ணும் வேளையில் ஆனந்தமே. வறுமை வியாதியும் வலிய தோல்வியும் வந்த வேளையில் தாங்கினாரே. ஜெயகீதமே தினமும் எவ்வேளையிலும் ஜெயத்துடன் பாடிடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதையே எண்ணும் வேளையில் ஆனந்தமே. Let's turn our Bibles to Habakkuk chapter 2 and verse 2. ஆபகூக் 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. And the Lord answered me and said, write the vision and make it plain on tables. See, God speaks with purpose. When God gives a vision, it is not vague or confusing. He wants his message to be clearly understood. அதனால தான் நம்ம பார்க்குறோம், அந்த கடந்து ஓடுகிறவன் அதை வாசிக்கும்படி அதை என்ன பண்ண, தீர்க்கமாக வரை என்று. நீ தரிசனத்தை எழுதி. Clarity leads to action. Make the vision plain helps others act on it quickly and confidently without confusion. தரிசனத்தை எழுது அப்படின்னு சொல்லும்பொழுது, பலகைகளில் எழுதி தீர்க்கமாக வர அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பார்க்கிறவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். ஓஹோ, இதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க அந்த இப்போ ரீசன்ட் டேஸ்லலாம் இந்த திங்ஸ் டு டூ ஆப் அப்படின்னு இருக்கும். இதை செய்யணும், அதை இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஸோ இஃப் யூ ப்ரையாரிட்டைஸ் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பொழுது, when you have a plan to do things, when you have the vision, if there is no vision, people are going to perish. நமக்கு எப்பயுமே அந்த தரிசனத்தை தேவனிடத்தில் கேட்டு வாங்க வேண்டும். அதனால தான் இங்கே ஆபகுக் பார்க்குறோம், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. விஷன் இஸ் மென்ட் டு பி ஷேர். தேவன் ஒரு தரிசனத்தை நமக்கு தரும் பொழுது அதை நாம் மாத்திரம் வைப்பதல்ல, அதை கர்த்தருடைய தகுந்த சமயத்திலே அதை மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, those who have the mind to obey the Lord, they will also share in your vision. ஒவ்வொருவருடைய தரிசனம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ சிலர் சபை கட்ட வேண்டும் என்ற தரிசனம் இருக்கும்.
அப்போ அதை வந்து ஒருவராக அதை காரியத்தை செய்ய முடியாது. அப்போ அப்படிப்பட்ட தரிசனங்களை தேவன் கொடுக்கும் பொழுது அதை சபையாரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க வந்து யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறாரோ அவர்கள் அதை அந்த வேலை செய்வாங்க. சம் பீப்புள் தே ஹேவ் த விஷன் டு பில்ட் ஆர்ஃபனேஜஸ், சம் பீப்புள் ஹேவ் சம் அதர் விஷன்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு வந்து தே ஹேவ் த விஷன் டு கோ டு நார்த் இந்தியா அண்ட் டூ த மினிஸ்ட்ரி. இந்த மாதிரி பல தரப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இட் ஷுட் நாட் பி அவர் ஓன் விஷன், பட் இட் ஷுட் பி ஸ்பிரிட் இன்ஸ்பயர்ட். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தரிசனமாக அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 3வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா we will see vision is meant to be shared. God's instructions are not only personal, they are meant to guide and bless others too. மற்றவர்களும் அதை ஆசீர்வதிக்கப்படுவாங்க. God desires his vision to be clear, written and actionable so his purposes can move forward effectively. தேவனுடைய அந்த ஆலோசனைகள் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்ம தேவனால் ஏவப்பட்டு ஒரு தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 3வது வசனம் பார்க்குறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. Sometimes when you see a delay in the vision which God has already given you, you may think God is delaying, but you have to wait for the timing of God. சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமான மாதிரி இருக்கும், நமக்கு அது தாமதமாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அந்த டைம் தான் வந்து இட் இஸ் த பர்ஃபெக்ட் டைம். ஃபார் அஸ் இட் மே சீம் ஆஸ் அ டிலே, பட் ஃபார் காட் இட் இஸ் த perfect timing. அதனால தான் we have to wait. Whenever God is giving us some vision, we have to wait for it. If it is a God given vision, it will be done in his time. அதனால் அவருடைய நேரத்தில் அவர் அதை செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. அதனால தான் பாடும்போது பாடுவாங்க, தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் அதை நிறைவேற்றுவீர் அப்படின்னு. நல்ல தரிசனத்தை அவர் தந்தார்னா நிச்சயமாக அந்த தரிசனத்தை நிறைவேறும் காலத்தையும் தேவன் குறித்திருக்கிறார். we have to move towards the vision. இப்போ கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டார்ட்டு நம்ம அப்படியே இல்லை. அதனால தான் இங்கே பார்க்குறோம், அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி. ஸோ they should be people who are in action. ஓகே, கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ there are people, so many active people in the body of Christ who want to do something for God. There are some people who just want to while away the time and they don't have any interest in doing anything to contribute towards God's kingdom. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, தேவனுடைய ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பு இருக்கிறவங்க கிட்டக்க அந்த விஷயம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர்களும் அந்த தரிசனத்திற்கு நேராக நடத்தப்படுவார்கள். அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் பாடுகிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மிடத்திலிருந்து வந்த திட்டங்களை ஆண்டவரே நீங்கள் எங்கள் மூலமாக நீங்கள் செயல்படுத்தி மகிழ்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இன்னும் அநேகர் ஆண்டவரே அந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உமக்காக செயல்படுகிறவர்களாக மாற ஆண்டவரே நீர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா, those who have received the vision but unable to fulfill it, unable to see the vision coming through, Lord please help them Father. ஆண்டவரே அவர் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அது தாமதிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. பிகாஸ் ஆஃப் த டிலே they may get
they may be weary, Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த தாமதங்கள்னால ஆண்டவரே அவங்க சோர்ந்து போகாத படிக்க கர்த்தாவே ஆண்டவரே நம்பிக்கையோடு ஆண்டவரே காத்திருக்க உதவி செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உடைய நாம மகிமைப்பட நீங்கள் ஆண்டவரே தரிசனங்களை நிறைவேற்றி தருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய தேசத்தில் கூட கர்த்தாவே ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.